இந்த ஆள் சாதாரண மனுஷன் இல்லைங்க, உண்மையிலே இந்த ஆள் வேற லெவலு. காலையில் ஒரு ஆக்டிவிட்டி ப்ரோமோ ஒன்று வந்துச்சுல்ல, பார்த்துருப்பீங்க. அது அந்த ஆக்டிவிட்டி உள்ளே நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரை நடிக்க சொல்லி கொடுக்கறது திவாகருடைய வேலை. இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாரும் நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வினோத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஒரு மொக்கத்தனமான காமெடியெல்லாம் நமக்கு வந்து வெறுப்பாது. பட் இருந்தாலும் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு விஜய் டிவி முடிவு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு அவர் சைடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை காட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறார். எந்த விஷயம் வந்து அவர் கேவலமாக பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பார்க்க 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 அவர் போடுற எஃபர்ட் வேற ஒரு ஆளால் போட முடியுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆக்டர்ஸ் விட்டுருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதர் இப்போ என்னால் அந்த எஃபர்ட் போட முடியுமா அப்படின்னு எனக்கு என்னமோ தெரியல. ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து நின்று இத்தனை பேர் முன்னாடி, அதுவும் ஆர்டிஸ்டவே டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும்ல. புரியுதா நான் சொல்கிறது? இவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும், இப்படி நடிங்க இப்படி இது பண்ணுங்கன்னு இவர் ஆக்டிங் சொல்லி கொடுக்குறாரு வாட்டர்மெலன் அகாடமி மூலமாக. அதுக்கு ஒரு இது வேணும்ல. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, தான் பெரிய நடிகர்ன்ற நினைப்பு அவருக்கு இருக்கனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு ஃபன் எலமெண்ட் கிரியேட் ஆகுது. பொதுவாக ஒரு மனுஷனால் அதை பண்ண முடியாது. இது அவருக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சி அதை பண்ணுறாரு. ஆனால் ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது அங்கே இருக்க அத்தனை பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, வெளியே இருக்க நம்மளும் என்ஜாய் பண்ணுறோம். எத்தனை பேர் இந்த லைவ் செஷனை பார்த்த ஆட்கள் ஒரு சிரிப்போட ஒரு ஸ்மைலோட நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான்லாம் வந்து ஸ்மைலோட தான் பார்த்தேன். போக 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 இவருக்கு வந்து கேரக்டர்ஸ் தெரியல, என்ன கேரக்டர் அடுத்து கொடுக்கலாம் அப்படின்றது தெரியல. அதனால கொஞ்சம் டல்லாச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 விஷயம் இவர் பண்ணது இருக்கு இல்லையா, அங்கே இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணோம். சரி, விஜய் டிவி ஏன் இதை பண்ணுறாங்க? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களால இதை பண்ண முடியும், இந்த அளவுக்கு மைலேஜ் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற அனலைசேஷனை முதல் வாரத்தில் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களில் சபரி ஓகே, பாயிண்ட் பை பாயிண்ட் கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசக்கூடிய நபர். அடுத்து கெமி சண்டை வலிக்கிற நபர். பாரு ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்களை வச்சு வந்து ப்ரெஷர் குக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்தாச்சு, பவுண்டரின்ற ஒரு வேர்டை வந்து போட்டாச்சு, அதை வச்சு ஓட்டிடலாம். அரோரா ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கலாம். லவ் கண்டென்ட் வைக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஷியேட்டான விஷயங்கள் பண்ணி தானே உள்ளே கூப்பிட்டுருப்பாங்க. இந்த கேட்டகரியில் இவங்ககிட்ட இருந்து கண்டென்ட் எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த ஸ்கிரிப்ட் அவங்க கையில் கொடுக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போட கூப்பிட்டுருப்பாங்கல்ல. இந்த ஆள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டும் கொடுக்க முடியாது. இவர் என்ன பண்ணுறாரோ அதான் ஸ்கிரிப்ட். சில நேரங்களில் சவுண்ட் விடுறாரு, சில நேரங்களில் கத்துறாரு, சில நேரங்களில் இப்போ மலைக்குள்ளே நின்று சோப் போட்டுட்டு தக்குச்சிக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. எது பண்ணாலும் ட்ரெண்டு. ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு 10-15 நாளைக்கோ இல்லை ஒரு 30 நாளைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னான விஷயங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஃபன்லேருந்து எப்போ இது வந்து ஒரு டாபிக்கு டிஸ்கஷன் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டாக மாறுதோ, ஐக்யூ ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டாக மாறுதோ, அப்போ தான் எக்ஸாக்டான பிக் பாஸ் கேம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து திவாகருக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மேக்ஸிமம் ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை எடுக்கவும் செய்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பாருங்களேன், உள்ளே இருக்க ஆட்கள்லாம் யார் யார் திவாகரால் நெகட்டிவ் ஆகிருக்காங்க. கெமி நெகட்டிவ் ஆகிருக்காங்கன்னா 100% ஆகிருக்காங்க. அவர்களுக்கு எதிராக பல பேர் இப்போ போஸ்ட் போட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில். இப்போ நம்ம ரவிச்சந்தர் கூட இவர் ரிவ்யூ பண்ணுறாரு இல்லையா, ரவி அண்ணன், அவர் கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. விஜய் சேதுபதியை வந்து டேக் பண்ணி போட்டிருக்காரு. அவன் கடைசி ஒரு மனுஷன் அப்படின்றத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. கெமி நேற்று பண்ண விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொசைட்டியில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு இது ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றத தாண்டி ஒரு மனுஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஃபேட்மேன் ரவி சொல்லியிருக்காரு, அவர் ஒரு மனுஷன் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இதை விஜய் சேதுபதி வந்து கேள்வி எழுப்புவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற பாயிண்ட் வந்து முன் வச்சிருக்காரு. இவருக்கு வந்து வெளியே சப்போர்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்க்காத ஆட்கள் பார்த்துட்டு வந்துருங்க. என்னன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிற காரணம். தன்னை அழிச்சுக்கணும், இவர் வந்து டார்கெட் பண்ணுறாரு நினச்சி தன்னை அழிச்சுக்கிற கேட்டகரியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் வந்து இவர் எங்கே இருந்தாலும் வந்து கவுண்டர் போட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு அவர் தன்னவே வந்து இது பண்ணிக்கிறாரு. அதுக்கு இவர் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை மக்கள் இவர் மேலே சப்போர்ட், வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா
இவர் பண்ணக்கூடிய மைனூட்டான சின்ன சின்ன விஷயங்கள், கவுண்டர் அட்டாக், இது எல்லாத்தையுமே மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு கூட காலையில் பாத்ரூம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு தின்றவை ஒருத்தன் நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்த பேச இங்கே ஊரே இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா இவருக்கு வந்து பயங்கர கொண்டாட்டமா அதில் வந்து குளிர்காயிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவர் பண்ணுறாரு. குளிர்காயிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த இவர் பண்ண அது நமக்கே பார்க்கும்போது வந்து ஓகே செம கவுண்டரா, அவரும் பேசாமல் போயிட்டார். அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களில் வந்து இவருக்கு மைலேஜ் தேடி கொடுத்துட்றாங்க. நம்ம கமருதீன் என்ன பண்ணுறாரு, நேற்று இவரை பார்த்து துப்பி இருக்காரு, அது ஒரு கண்டென்ட்டாக மாறுது. உள்ள வாட்டர் மேலனை பேஸ் பண்ணி தான் கண்டென்ட்டே வருது. ஓகே, இவர் துப்பி இருக்காரு, அது அவருக்கு ஒரு நெகட்டிவான ஷேடு கிரியேட் பண்ணி கொடுக்குது. சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க, ட்விட்டரில் எல்லாம் அது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னொரு பெக்யூலரான விஷயம், இவரை சுற்றி தான் கண்டென்ட்டே நடக்குதுன்றனால இவர் கூட யார் யார் இருக்காங்களோ, இவர் கூட யார் யார் வந்து பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்கள பற்றி நெகட்டிவாக எதுவுமே வரல. பாருவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாரு பார்த்துக்கிறாங்க அப்படின்றக்காக இவருடைய சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக பாருக்கு ஓட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டால் ஓட்டு கொடுப்பாங்க. கலையரசனுடைய சப்போர்ட்டர்ஸ் வருமானு கேட்க வருவாங்க. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ்ன்றனால யாருக்கும் ஓட்டுகள் அப்படி பிரியாது. இதுதான் அவர் அந்த அன்அபிஷியல் ஓட்டிங்கில் இப்போ முதல் இடத்துல இருக்கிறதுக்கு காரணம். ஓகே, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று பாருங்க, உள்ள கிட்னியோட விளையாடக்கூடிய ஆட்கள் நான் சொல்கிறேன். ஆதிரை இதுக்கு முன்னாடி சீசனில் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அனுபவிச்சுட்டு போயிருக்காங்க சில விஷயங்கள். அப்படிங்கிறதுனால யார் ஃப்ரெண்டுன்னு கேட்காதீங்க, பூர்ணிமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆதிரை. பூர்ணிமாவோட போஸ்ட், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அந்த சீசனில் இருக்கும்போது ஆதிரையை பல இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு நடிகையும் கூட. ஆனால் ஒரு ஆள் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவங்கள திருப்பி அடிச்சிச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பூர்ணிமான் மாயா. அவர் வெளியேற்றப்பட்டாலுமே, பிரதீப் வெளியேற்றப்பட்டாலுமே அது மக்களுக்கு வந்து தவறாக தோணுச்சு அப்படின்னா ஹோஸ்டாக இருந்தாலும் ஹோஸ்ட்டுக்கு எதிராக பேசுவாங்கன்றதுக்கு மிக முக்கியமான சீசன் அந்த சீசன். அது பயம் மனசுக்குள்ள இருக்கிறதுனால கெமி நேத்து வந்து இவர் நீ எங்க பாக்குற, என்னோட வயிற்றை பார்த்து பேசுறான்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா ஊடையில வந்து நீ சொல்றது தப்பா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும், 100% நீ சொன்னது தப்பு, நீ அதை அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி வந்து வார்ன் பண்றாங்க. புரியுதா? ஸோ ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வந்திருக்கக்கூடிய டீம் நேச்சுரலா யாருமே கிடையாது, ஒரு ஆளை தவிர, திவாகரை தவிர நேச்சுரலா யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. உள்ள வந்து ஒரு பிக் பாஸுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கணும், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவர் என்னதான் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கிறுக்குத்தனமாக இருந்தாலும், அவருக்குள்ள நெகட்டிவ்ஸ் 1000 நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் தனக்குள்ள இருக்கிறத நேச்சுரலாக மக்களுக்கு காட்டுறது தானே அந்த பிக் பாஸ் ஷோவோட ஒரு விஷயமே. அந்த நேச்சுராலிட்டி வெளியே போயிடுச்சு. இவர் பல தடவை சொல்ற நேச்சுரல் ஆக்டிங், நேச்சுரலாக வருமானு இவர் சொல்றாரு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இவருக்கு ஆக்டிங்கே வரமாட்டேங்குது. இல்லை ஆக்டிங்ல இவர் ரொம்ப பின்னாடி இருக்கார் அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் ஒரு மனிதனாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதிர்பார்க்கக்கூடிய கண்டென்ட்ல நேச்சுராலிட்டி திவாகருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. திவாகருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வெளியே வர்றதுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.